எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 4-5 நாள் கழித்து உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டிலே இந்த நியூஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. நிறைய பேத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சேனலில் வந்து இது சம்மந்தமாக வந்து வீடியோ நிறையா தடவை போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த டைம் தான் வந்து இந்த வீடியோ வந்து சரியான ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. நவம்பர் 26 2023 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட்டு விஎஃப்எக்ஸ் இப்போ ஒர்க்கெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருந்ததுனால இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஜனவரியாச்சும், அதாவது பொங்கல் பண்டிகையாச்சும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க. அன்அஃபிஷியலான ஒரு விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து அந்த டைமில் வந்து தெரிஞ்சு. ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இன்னும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது முடிகிறதுக்கு எப்படி 2-3 மாதம் டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க பொங்கல் டைமில். ஸோ பொங்கல் அன்றைக்கி இந்த படம் வந்து வரல. இந்த படத்தை நான் வந்து எப்பெல்லாம் பேசுகிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து பிதாமகன் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிதாமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் தான் வந்து சியான் விக்ரமுக்கு வந்து டயலாக் கொடுத்துருப்பாரு டைரக்டர் பாலா. ஆனால் படம் ஃபுல்லாகவே வந்து மனுஷன் வந்து பேசவே மாட்டார், உடல் மொழியே வச்சு கவர் பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரிய வரப்போ உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. எனக்கு பர்டிகுலராக வந்து சியான் விக்ரமோட நடிப்பும் சரி, அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த கதைக்களமும் சரி, உண்மையிலே வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப முக்கன்னு சொல்கிற அந்த கோப்ரா படத்தை கூட நான் வந்து 2-3 தடவை பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து சரியாக இல்லாதனால அந்த படம் வந்து சரியாக ஆடியன்ஸ்கிட்ட வந்து கனெக்ட் ஆகலை. இப்படி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இவர் வந்து மெனக்கடுறாப்புல. பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில படங்கள் வந்து வெற்றி அடைகிறதில்ல. பட் ஆனால் இவரோட அந்த டெடிகேஷன் வந்து நிப்பாட்டுறதே கிடையாது. ஒரு படம் ஓடலைன்னா அதுக்கு என்ன, இப்போ அடுத்த படத்தில் இதை விட பெருசாக எஃபெக்ட் போடுவோம், கண்டிப்பாக அந்த படமும் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சியான் விக்ரம் அவங்களோட திரை வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரஞ்சித் அவங்களோட அந்த டைரக்ஷனை நாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறையா படங்களில் வந்து சாதி பேஸ்ட் மூவி இதை மட்டும்தான் இவர் வந்து எடுப்பாப்புல, வேறு எதுவும் இவருக்கு வந்து எடுக்க தெரியாது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கதையெல்லாம் இவரால் வந்து தொடவே முடியாது. தொடவே முடியாது, சாப்பிட கூப்பிட்றாங்க, அதனால தான் தொடவே முடியாது அப்படின்னு நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு பர்டிகுலராக வந்து அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு. ரஞ்சித் அவர்களோட படத்தை வந்து நான் பார்க்குறத தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். காரணம் என்னென்னா, ஒரு சில ஜாதியை வந்து தூக்கி பேசுகிறது, ஒரு சில சமூகத்தை வந்து சார்ந்தவங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறது. ஸோ சமநிலையான ஒரு படத்தை இவரால் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு நான் வந்து என்னோட கருத்தாகவே இருந்துச்சு. பட் ஆனால் என் கருத்தை வந்து இந்த படம் வந்து அடித்து தும்சம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இந்த படத்தோட கதைக்களம் வந்து கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் இருக்குது. ஸோ தங்க சுரங்கம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதை இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தங்கலன் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த தங்கலன் படம் வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேலைகளை வந்து ஸ்டூடியோ கிரேன் வந்து ஞானவேல் ராஜா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்து டிலே ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபெஸ்டிவலில் வந்து படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு காரணமும் இருக்குங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் சொன்னேன்ல 2023 நவம்பர் 26 அந்த டைமில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த படம் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. கண்டிப்பாக இந்த மந்த்து ரிலீஸ் ஆகும். உங்களோட வெயிட்டுக்கு ஒர்த்தபுளான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எண்டில் முடியும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. 2024 சியான் விக்ரம் அவங்களோட அந்த பிரமாதமான நடிப்பை தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி பெருசாக எல்லாருமே வந்து பேச போகிறாங்க. காரணம், இந்த படம் வந்து உலகத்தில் நிறைய நாடுகளில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை கண்ட்ரியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல. தேடி பார்த்தேன், எங்கேயுமே என்னால் வந்து பார்க்க முடியல.
ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சம்பவத்தை பண்ணும் இந்திய சினிமாவில். ஸோ படம் தான் இப்படி தானே எடுக்கணும், ஸோ நேர்த்தியான ஒரு படமாக, கமர்ஷியலான ஒரு படமாக, மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து கண்டிப்பாக வந்து ஏனோ தானோன்னு எடுத்தால் புரியவே புரியாது. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் படத்தோட கதையை ஆடியன்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி மேக்கிங் பண்ணணும். ஸோ அப்படி தான் இந்த படம் இருக்குங்க. இந்த படத்தை நான் மிகைப்பண்ணி சொல்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்த படத்தோட டைரக்டரோ சியான் விக்ரமோ இல்லை வந்து ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் இந்த படம் வரதுனால இல்லை. இந்த படத்தோட கதை வந்து யாருமே வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட கதையில். ஸோ இது வரைக்கும் யாருமே டச் பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சர்லேயே நமக்கு வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தோட கதை உண்மையிலே வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து வர ஒவ்வொரு சீனும் கற்பனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்த வாழ்வியலை அடிப்படையாக வச்சு இவ்வளோ கஷ்டங்கள் வந்து அப்போவே வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மக்களும் கஷ்டத்தில் அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவங்களோட சுதந்திரத்துக்காண்டி போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த படம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போகுதுங்க. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு ஜாதி சாயலுமே இருக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் 2024 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேசிய விருது சியான் விக்ரமுக்கும் ரஞ்சித்துக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம், இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும். ஸோ சியான் விக்ரம் அவரோட க்ரோத்தில், அதாவது சினிமா வாழ்க்கையில் இவர் அடைஞ்ச வெற்றியை வந்து யாராலுமே வந்து அடைய முடியாது இல்லையா? ஆனால் இந்த வெற்றிக்கெல்லாம் மகுடம் சூட்டுற மாதிரி தான் இந்த படத்தோட கதாபாத்திரம் சியான் விக்ரமுக்கு அமைய போகுது. மனசை வந்து மிரட்டி விட்டுட்டார். ஒருவேளை இந்த படம் வந்து அமோக வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தங்கலன் படம் பார்ட் 2 கண்டிப்பாக நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ரஞ்சித் அவர்கள் அப்படி தான் வந்து ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காப்புல. ஸோ தொடர்ச்சியான ஒரு பாகங்களாக இந்த படம் வரணுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும். பார்க்கலாம் மக்களாகிய பரிசு இந்த படத்துக்கு என்னவா இருக்கும்னு. ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு தான் வந்து சேல் ஆகியிருக்கு. இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஓடிடியில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு படத்துக்கு சியான் விக்ரம் அவர்கள் நடிப்பை பார்த்து கூட இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கிறப்ப உண்மையிலே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ 35 கோடி தான் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவ்வளோ தான் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து எங்களால் வந்து அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சியான் விக்ரமன் நடிப்பில் இது வரைக்கும் வெளில வந்த எல்லா படத்தை விட இந்த படத்துக்கு வந்து குறைஞ்ச அமௌண்ட்டு தான் அதிகமாக வந்து ஓடிடியில் வந்து சேல் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாலும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த படம் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஏற்படுத்தும். அப்போ இந்த படத்துக்கு கம்மியான ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேமே அப்படிங்கிற அந்த ஃபீல் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்துன்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.